அனைவருக்கும் வணக்கம். டீட்டெயிலில் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். மொத்தம் நமக்கு தெரியும், மொத்தம் மூணு நியூட்டன்ஸ் லா இருக்கணும். 3 நியூட்டன் லா இருக்குது. ஸோ நியூட்டன்ஸ் லாவில் அந்த லாவை மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? லாவை மட்டும் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 2 நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 3ல் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இருக்கும். ஸோ திஸ் லா இதிலேருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். சரிங்களா? இதுதான் செகண்ட் லா எடுத்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் லா நம்ம ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் 6 நினைக்கிறேன் 2 மார்க்கில். கொஸ்டின் நம்பர் 6 2 மார்க்ஸில் இருக்குது. அதுதான், அதை அப்படியே எழுதுனீங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரி, இப்போ பார்ப்போம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்னென்னா, This law states that every body continues. இது என்னென்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இனர்ஷியாவை தான் பேசும். சரிங்களா? ஸோ இது இனர்ஷியா ஆஃப் லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினை. ஸோ இனர்ஷியா நம்ம ஆல்ரெடி இனர்ஷியா கொஸ்டின் புரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதே தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். அதில் கவனமாக கேட்டுக்கோங்க. This law states that every body continues to be in its state of rest. அதாவது எல்லா பொருட்களுமே அதோட கண்டினியூஸ்ன்னு இருக்காங்க. அதோட நிலை என்ன நிலை? ஆஃப் ரெஸ்ட் அல்லது த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், இயக்க நிலை. along a straight line unless it's act upon by some external force. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஒரு பொருள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் வச்சுக்கோங்க. இந்த பால் என்ன இருக்குன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்படி இல்லையா, இந்த பால் ஒரு மூமெண்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே இப்போ ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ இருக்குன்னா, அதை விட்டு அது சேஞ்ச் ஆகாமல் அதே நிலையிலேயே இருக்கிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணும். அதுதான் இனர்ஷியா. அதுதான் இனர்ஷியான்னு மீன் பண்ணுவோம். எப்போம்னா ஆக்டட் அப்பான் ஏ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்படின்னா என்னென்னா, வேற ஒரு ஃபோர்ஸ். இப்போ இந்த பால் ரன் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு பர்சன் நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த பால் ரெஸ்ட்டில் இருக்குது, இதை ஓடி ஒருத்தர் கிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? இதுதான் இனர்ஷியான்னு மீன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைப்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா புரியும். இப்போ நம்ம அது கொஸ்டின் பண்ணுவோம். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லையா, அந்த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று இயக்க நிலையில் இருக்கணும் அல்லது இயக்க நிலையில் இருக்கும். அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் அது வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். எப்போ வரைக்கும்னா, ஒரு ஆக்டட் அப்பான் ஏ சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் கொடுக்காத வரைக்கும் அதோட ஸ்டேட்டில் அது நிலையாக இருக்கும். அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா நம்ம ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லா, இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. இருந்த வரைக்கும் the force acting on your body is directly proportional to force என்னவா இருக்கு? directly proportional to the linear momentum. லீனியர் மொமெண்டம். சரிங்களா? லீனியர் மொமெண்டம். நான் ஏற்கனவே நிறைய ஒரே எக்ஸாம்பிள் தான் நிறைய சொல்லியிருக்கேன். திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, ஓடி உங்கள் ஃப்ரெண்டை புஷ் பண்ணுறீங்க. புஷ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மூவ்மெண்ட் நடக்கும். மூவ்மெண்ட் நடக்க மட்டும் இல்லாமல் இதுதான் லீனியர் மொமெண்டம். லீனியர்னா நேர்கோட்டு இயக்கம். ஸோ லீனியர் மொமெண்டம் நடக்கும். இப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை புஷ் பண்ணும்போது அவங்க டேரெக்டாக தான் போவாங்க. இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இப்படி போகிறது வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? அதை தான் மீன் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாயிண்டாக, லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் த மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் தள்ளுறீங்களோ அதே டைரக்ஷனில் மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. இது எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, F is equal to ma, force is equal to mass into acceleration. இதை எழுதிக்கோங்க. நீங்கள் எப்படி எழுதினாலும் சரிதான். force equal to mass into acceleration எழுதினாலும் சரிதான். ரெண்டுமே கரெக்டு தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. பேஜ் நம்பர் போயிட்டு மணிக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா.
நியூட்டன்ஸ் தேர்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். எவ்ரி ரியாக்ஷன் தேர்ஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு இணையான, அதாவது சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வாலில் வந்து நீங்கள் ஒரு பாலை போடுறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோர்ஸில் கொடுக்கீங்களோ அதே அளவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு ஆக்ஷனும் ஈக்குவல், இந்த பால் போடும்போது அதுக்கு சமமான மற்றும் எதிர் ஆப்போசிட்டில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே மைனஸில் வேணும். அதாவது இது ஃபோர்ஸு பின்னு வச்சுக்கோங்க, இது ஃபோர்ஸ் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ். அதான் ரெண்டு, இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஃபோர்ஸ் ஏயும் ஃபோர்ஸ் பியும் ஈக்குவலாக இருக்குன்ட்ருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் எதிர் விசை. சரிங்களா? ஸோ ஃபார் எ வெரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரிங்களா? ஆப்போசிட் ரியாக்ஷன் தேர் ஆல்வேஸ் ஆக்டிங் ஆன் ஏ டிஃப்ரெண்ட் பாடிஸ். சரிங்களா? ஆக்டிங் ஆன் ஏ 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். இது ஒரு பாடி, அது ஒரு பாடின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வெவ்வேறு கைண்ட் ஆஃப் திங்ஸில் நடக்கும்போது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் என்னவாக இருக்கும்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இதை தான் எழுதணும். 8 ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஸ்டைல், இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க பாருங்கள், இந்த ரூல் எழுதிருங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்க. FB = FA. அவ்வளோதான். இதிலேருந்து நியூட்டன்ஸ் தேர்ல இதிலேருந்து இது கூட்டிக்கு அதுனா கூட போதும். ஒரு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அதுலேருந்து அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிருங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கொஸ்டினில் சந்திப்போம். நன்றி.